शांति कलाय नमः, शांति कलाय नमः, विद्या कलाय नमः, निवर्ति कलाय नमः, प्रतिष्ठा कलाय नमः। अग्नि प्रज्वल्य ओम वैश्वानराय विद्महे लाली लीलाय धीमहि तन्नो अग्नि प्रचोदयात्। सर्वज्ञं प्रज्वाल्य परिशील्या போதுமானது. आद्ये निरीक्षणे प्रोक्षणे ताडन्द्र संस्थाप्याम् सुखी शक्ति देवताभ्यो नमः। निरीक्षणे प्रोक्षणे ताडन्द्रेण संस्थाप्याम् ओम आधारशक्तये नमः, ओम अनंताय नमः, ओम धर्माय नमः, ज्ञानाय नमः, वैराग्याय नमः, ऐश्वर्याय नमः, पद्माय नमः, पद्मशोभरे ओम हां परायम्बिकाय नमः, परायम्बिकामूर्तये नमः। आवागने स्थापने सनिरुद्धने दिग्बंधने अवगुंडने तालद्देने योनि मुद्रां दश विद्वा त्रिशूल मुद्रां दश विद्वा महादेवी महादेव्यम्बिकामूर्तये नमः। परायम्बिकाय नमो नमः। आवाक्यादि अर्घ्यं समर्पयामि, पाद्यं समर्पयामि, आचमनीं समर्पयामि। ओम इंद्राय स्वाहा। इंद्राय स्वाहा, अग्निहे स्वाहा, यमाय स्वाहा, निरतये स्वाहा, वर्णाय स्वाहा, वायवे स्वाहा, कुबेराय स्वाहा, ब्रह्मणे स्वाहा, विष्णवे स्वाहा, रुद्राय स्वाहा, ईश्वराय स्वाहा, कुंडमेकलेने शांति कलाय स्वाहा, शांति कलाय स्वाहा, विद्या कलाय स्वाहा, निवर्ति कलाय स्वाहा, प्रतिष्ठा कलाय स्वाहा, महाविद्यादेगाय स्वाहा, नेत्रेभ्यो स्वाहा, अस्त्राय स्वाहा। महादेवी प्रत्यंगरंबिकायै स्वाहा, महादेवी प्रत्यंबिका प्रत्यंगारंबिकायै स्वाहा, वरायंबिकायै स्वाहा, वराम्बिकामूर्तये स्वाहा, वरायंबिकामूर्तये स्वाहा। नाड़ी संधान्या நம்மளுடைய வாராகி சத்ரு சம்ஹார ஹோமமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இந்த விசேஷ ஆகுதிகள் நெல்பொடி, அவல், கடலை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், முந்திரி, பாதாம், மிளகாய் போன்ற திரவங்கள் எல்லாம் இந்த அக்னியிலே சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அக்னியில போடும் பொழுது சுவாமியுடைய பிரத்யங்கரா அம்பிகாவுடைய வராகி அம்பிகாவுடைய மூலமந்திரங்களை சொல்லி இந்த திரவங்களை எல்லாம் என்ன செய்ய போறாங்க, ஆகுதி பண்ண போறாங்க சுவாமிக்கு. அக்னியிலே போடும் பொழுது சுவாமிக்கு எந்த ஒரு பொருளை அக்னியில போடும் பொழுது அது பரிபூர்ணமாக சுவாமியிடம் போய் சேருமா. எப்படி போய் சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கும் இறைவனுக்கும் அக்னி பகவான் வந்து தூதுவனா இருக்கார். அந்த சமயத்துல நம்ம என்ன மந்திரத்தை சொல்லி அக்னியில ஒரு பொருளை சமர்ப்பணம் பண்றோமோ அந்த பொருளானது நேரடியாக அந்த சுவாமியிடம் போய் சேரணும். அதனால என்ன செய்யணும், சுவாமியை வந்து எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த சமயத்துல வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த வாராகி அப்படின்னா இந்த சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சத்ரு அப்படின்னா யாரு, நமக்கு சத்ருனா யாரு, எதிரிகள்.
சத்ரு சம்காரம்னா என்ன பண்றார் சுவாமி? அழிக்கிறார். எப்படி அழிக்கிறார் அப்படின்னா, அந்த எதிரியே அழிச்சிடாரா அப்படின்னா எதிரியை அழிக்கிறது கிடையாது. அவர் எண்ணங்களை, தீய எண்ணங்களை தான் சுவாமி சம்ஹாரம் பண்றார். அதனால நம்மளுடைய எதிரிகள் இருக்கக்கூடிய, அதுதான் சத்ரு சம்ஹார ஹோமம் சொல்றாங்க. அந்த எதிரிகள், நம்ம அந்த எதிரியை அழிக்க போவதில்லை, அந்த எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை சுவாமி சம்ஹாரம் பண்றார். அதுதான் அந்த சத்ரு சம்ஹார ஹோமம். வாராகி சத்ரு சம்ஹார ஹோமம் சொல்லக்கூடியது. பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்மளுடைய சத்ருக்கள்னா என்ன? எதிரிகள். அவங்களுடைய எண்ணங்கள், நம்ம மேல வச்சிருக்க தீய எண்ணங்கள்லாம் சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அம்பாளுடைய வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தால எல்லா விதமான சௌக்கியங்களும் நமக்கு கிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். நமக்கு என்னென்னலாம், யாராருக்கெல்லாம் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேணும், நல்ல படிப்பு வரணும், எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும், அனுகிரகம் கிடைக்கணும், தேக ஆரோக்கியத்தோட இருக்கணும், எல்லா விதமான செல்வங்களும் நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. மறுபடியும் சொல்றேன், இந்த ஹோமம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, வாராகி சத்ரு சம்ஹார ஹோமம். இந்த வாராகி சத்ரு சம்ஹார ஹோமம்னா நம்மளுடைய சத்ருனா நம்மளுடைய எதிரிகள், அவங்களுடைய நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், அதை மட்டும் நம்ம சுவாமி அம்பாள் என்ன பண்றாரா? சம்ஹாரம் பண்றார். அதனால பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா, ஓம் சக்தி ஆதிபராசக்தி. ஓம் கணபதி மூலமந்திரம் ஓம் கணானாந்த்வா கணபதிகம் அவாமகே கவிங்கவீனாம் பவஸ்திரவஸ்தமம் ஜேஷராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான சின்மன் தூதிவேசி தசாதன கஸ்வாஹா. ஓம் கணானாந்த்வா கணபதிகம் அவாமகே கவிங்கவீனாம் பவஸ்திரவஸ்தமம் ஜேஷராஜம் பிரம்மணான் ஓம் கணானாந்த்வா கணபதிகம் அவாமகே கவிங்கவீனாம் பவஸ்திரவஸ்தமம் ஜேஷராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான சின்மன் தூதிவேசி தசாதன கஸ்வாஹா. ஓம் கணானாந்த்வா கணபதிகம் அவாமகே கவிங்கவீனாம் பவஸ்திரவஸ்தமம் 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 ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி ஓம் 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 நமோ விராதபதே ஓம் நமோ கணபதே ஓம் நமோ பிரமதபதயே நமஸ்தே அஸ்திரம்போதராய ஏகதந்தாய சிவசுதாய நமோ நமः ஸ்வாஹா. ஓம் நமோ ராதபதயே நமோ கணபதயே நமோ பிரணவதயே நமஸ்தே அத்துலம்போதராய விக்ன விநாசிதே ஓம் ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. நமோ ராதபதயே நமோ கணபதயே நமோ பிரணவதயே நமः பிரதமதபதயே நமஸ்தே அஸ்திரம்போதராய ஏகதந்தாய விநாசினே சிவசுதாய வரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. நமோ ராதபதயே நமோ கணபதயே நமஸ்தே அஸ்திரம்போதராய ஏகதந்தாய விநாசினே சிவசுதாய வரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே பரவரத சர்வஜனமேவ சமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே பரவரத சர்வஜனமேவ சமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே பரவரத சர்வஜனமேவ சமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே பரவரத சர்வஜனமேவ சமானய ஸ்வாஹா. ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே பரவரத சர்வஜனமேவ சமானய ஸ்வாஹா. ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே பரவரத சர்வஜனமேவ சமானய ஸ்வாஹா. ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே பரவரத சர்வஜனமேவ சமானய ஸ்வாஹா. ஸ்ரீம் க்ளௌம் கம் கணபதயே பரவரத சர்வஜனமேவ சமானய ஸ்வாஹா. ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே பரவரத சர்வஜனமேவ சமானய ஸ்வாஹா. ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே பரவரத சர்வஜனமேவ சமானய ஸ்வாஹா.
एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा 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 आदिपूजाय देवाय गन्धकमोदकधारिणे वल्लभा प्राणकान्ताय श्री गणेशाय मङ्गलं स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा ओम नमो हे रम्ब नमोजिताय मम यजमानस्य कुरुम्बस्य सर्वसङ्कटं निवारय निवारय हुं फट् स्वाहा ॐ हे रम्भाय नमो यजमानस्य सर्वसङ्कटं निवारय निवारय हुं फट् स्वाहा हे रम्भाय मतमोदिताय यजमानस्य मम स यजमान सर्वसङ्कटं निवारय निवारय हुं फट् स्वाहा हे रम्भाय वडमोजिताय यजमानस्य सर्वसङ्कटं निवारय निवारय हुं फट् स्वाहा हे रम्भाय वडमोजिताय यजमानस्य सर्वसङ्कटं निवारय निवारय हुं फट् स्वाहा हे रम्भाय वडमोजिताय यजमानस्य सर्वसङ्कटं निवारय निवारय हुं फट् स्वाहा हे रम्भाय वडमोजिताय यजमानस्य सर्वसङ्कटं निवारय निवारय हुं फट् स्वाहा हे रम्भाय वडमोजिताय यजमानस्य सर्वसङ्कटं निवारय निवारय हुं फट् स्वाहा मकरन्दमहाकाय सूर्यकोटिसमप्रभा गुरुदेवा सर्वकार्येषु सर्वदा मकरन्दमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा स्वाहा महाकाय 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 सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा स्वाहा अस्य यजमानस्य अनुकूल प्रयच्छ प्रयच्छ प्रतिकूलं नाशय नाशय आपदो नाशय नाशय संपदो वर्गय वर्गय सर्वत्र विजयं प्रयच्छ प्रयच्छ दीर्घायुष्मन्नं गुरुगुरुं सर्वविघ्नदोषनिवर्त्यर्थं गुरुगुरुं विघ्नेश्वर प्रसाद फलसिद्ध्यर्थं गुरुगुरुं कामास्ते त्रयम्बकं विदामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् मुच्चो मुच्ची यमामृत स्वाहा त्र्यम्बकं विदामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारोहि वन्दनारुच्चो मुखी यमामृत स्वाहा त्र्यम्बकं विदामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारोहि वन्दनारुच्चो मुखी यमामृत स्वाहा 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 वाक्सिद्धाय धीमहि प्रचोदयात् त्र्यम्बकं तन्मकेशाय विद्महे वाक्सिद्धाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा केशाय विद्महे वाक्सिद्धाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा तन्मकेशाय विद्महे वाक्सिद्धाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा विद्महे वाक्सिद्धाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा 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 पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा वाहत्ताविद संवृत्तो वाहत्त प्रतिवर्तये जगदौ पितरौ वन्दे पार्वती परमेश्वर स्वाहा वाहत्ताविद संवृत्तो वाहत्त प्रतिवर्तये जगदौ पितरौ वन्दे पार्वती परमेश्वरः स्वाहा वाहत्ताविद संवृत्तो वाहत्त प्रतिवर्तये जगदौ पितरौ वन्दे पार्वती परमेश्वर स्वाहा मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय संभवे अमृतेशदत्ताय महादेवाय नमो नमः स्वाहा मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय संभवे अमृतेशदत्ताय महादेवाय नमो नमः स्वाहा
मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय संभवे अमृतेश्वरत्ताय महादेवाय नमो नमः स्वाहा अस्य यजमानस्य पूर्वोक्त संकल्पविध प्रकारेण कुटुम्बक्षेमाभिवृद्धिसिद्ध्यर्थं श्री त्र्यंबक रुद्र मृत्युंजय प्रसादेन फलसिद्ध्यर्थं सांब सदाशिव अनुकूल प्रयत्न प्रतिकूलं नाशय नाशय आपदो नाशय नाशय संपदो वर्गय वर्गय सर्वत्र विजयं प्रयच्छ दीर्घ आयुष्मन्दं गुरुगुरुं सकल दोष निवर्त्यर्थं गुरुगुरुं श्री आपद दोष निवर्त्यर्थं गुरुगुरुं अपवृत्ति दोष निवर्त्यर्थं गुरुगुरुं श्री महादेव प्रसादेन सिद्ध्यर्थं शीघ्रं वश्यं गुरुगुरुं कामास्ते आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठते श्री सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके सर्वमंगल मांगल्य मांगल्ये शिवे सर्वार्थसाधके सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि ओम 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 शीतलेत्वं जगन्माता शीतलेत्वं जगत्पिता 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 सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि अस्य यजमानस्य पूर्वोक्त संकल्पयुत प्रकारेण श्री उमा महेश्वरी पार्वती देवी कटाक्ष अनुग्रह प्रसादेन सिद्ध्यर्थं दुर्गा देवी कटाक्ष अनुग्रह पूजा प्रसादेन सिद्ध्यर्थं भूयासि दिवमन्तः महान्तः स्मरिभवन्तः अनुग्रहणन्तो कामास्ते सर्वावेत मंगल सिद्ध्यर्थं श्री लक्ष्मी होम प्रसादेन सिद्ध्यर्थेन श्री महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि लक्ष्मी प्रचोदयात् स्वाहा नमस्ते सुमहामाये श्रीवीरे सुरपूजिते नमस्ते सुमहामाये श्रीवीरे सुरपूजिते शंखचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमः स्वाहा नमस्ते सुमहामाये श्रीवीरे सुरपूजिते शंखचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते स्वाहा अस्य यजमानस्य महालक्ष्मी देवताभ्यो अनुग्रह प्रसादेन सिद्ध्यर्थं सर्वकल्पविद प्रकारेण सेवावृत्ति सिद्ध्यर्थं धन धान्य उद्योग उपरि उपरि व्यापार अभिवृद्धि सिद्ध्यर्थेन श्री महालक्ष्मी कटाक्ष भूयासिति भवन्तः महान्तः अनुग्रहणन्तु कामास्ते सर्वावेत मंगल सिद्ध्यर्थं लक्ष्मी कटाक्ष पूजा प्रसादेन सिद्ध्यर्थेन अनुग्रहणन्तु இப்பொழுது நம்மளது முதலாவதாக விநாயக ஹோமமும் அதைத் தொடர்ந்து நம்மளுடைய பெரியவர் ரத்னகிரீஸ்வர சுவாமி லிங்கேஸ்வர சுவாமி அவருடைய ஆகுதியும் கொடுத்து உமாமகேஸ்வரி பார்வதி தேவி கொடுத்து மகாலட்சுமியும் ஆகுதி கொடுத்து இப்பொழுது பிரதான பூஜையாக அனுசரிக்கப்படுகின்ற ஸ்ரீ வாராகி அம்மனுடைய சத்ரு சம்ஹார ஹோமம் ஆரம்பமாகிறது. இதுவரை நம்ம செய்த பூஜை எல்லாம் இந்த தேவியை அழைக்கும் முன்பு பரிவார தேவதைகளாக சொல்லப்படுகிற சுவாமிகளை அழைத்து ஹோமத்தில் இருந்து அவர்களுக்கு ஆகுதி கொடுத்த பின்னபிறகுதான் நம்மளது பிரதான ஹோமத்தை செய்ய வேண்டும் என்பது நியதி.
எடுத்த உடனே பிரதான ஹோமத்துக்கு போயிட்டு செஞ்சுட்டு முடிக்கிறது அவ்வளவு நல்ல காரியம். அதே மாதிரி பிரதான ஹோமம் செய்து முடித்து கடைசியில நவகிரக ஹோமம் செய்து நவகிரகங்களோட தோஷமும் இருக்கக்கூடாது, இந்த இடத்துக்கும் இந்த சங்கல்பம் பண்ண குடும்பத்துக்கும் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வாராகி அம்மனோட அருள் கிடைச்சா கூட சுத்தி இருக்கிற நவகிரக தோஷமும் நம்ம விநாயகரோட எல்லாரோட கடாட்சமும் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஒரு தெய்வத்தோட நம்ம இது பண்ண முடியும். ஹெட்மாஸ்டரை போய் நம்ம பார்த்தா பாஸ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னால அந்தந்த பீரியடுக்கு ஒரு வாத்தியார் இருப்பாங்க இல்லையா, அந்த வாத்தியாரோட அந்த பாடத்தை படிச்சு அந்த வாத்தியார மதிப்பெண் பெற்றா மட்டும்தான் நம்ம ஹெட்மாஸ்டரோட நல்ல பேர் வாங்குவோம். ஸோ ஆசிரியர்கள்லாம் எல்லாம் செய்கிற மாதிரி தான் இந்த பரிவார தேவதைகள் எல்லா தேவதைகளோட அனுகிரகம் கிடைக்கும் போது நம்ம ஹெட்மாஸ்டரோட போய் நிற்கும் போது எல்லா ஆசிரியரும் உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்காங்கப்பா, நீங்க நல்ல பூரண மதிப்பெண் பெற்று நல்லா வாழ்குவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமம் தான் இப்பதான் பிரதான ஹோமம் செய்ய போறோம். இதுல வாராகியோட மூல மந்திரம் இருக்கு. முடிஞ்சா உங்க கூட இருந்து சொல்லலாம், நம்ம ஆச்சாரியரும் சொல்லுவாங்க, உங்களுக்கும் ஒரு சொல்லணும். இது ஒரு 108 ஆகுதி சொல்லணும். இதுதான் பிரதான ஹோமம். இதுல என்ன திரவியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கலாம். பழங்கள் முடிஞ்சா கட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு கத்தி எடுத்து கொஞ்சம் பழங்களை கட் பண்ணுவீங்க. ஒரு ஆப்பிளையும் கொய்யாவும் பழங்கள் கொடுக்கணும். அந்த அருள் பொறி கொடுக்கணும், மிளகா கொடுக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு ஆளா நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க. நீங்க உங்க குடும்பம் போட்டுட்டு அடுத்த ஆள் பாருங்க. அடுத்து ஒவ்வொரு ஆளா கை வைக்கக்கூடாது, கொட்டு கொடுக்கணும். நீங்க போட போறீங்க, அவங்க எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க போலாம். நீங்க ஒரு 10 போட்டு அடுத்து அவர் எடுக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும், ஒரு பிரார்த்தனை இருக்கும், அது நடக்கணுங்கிறதுக்காக. அதனால இந்த இல்ல எல்லாமே போட்டுட்டு நீ ஒரு 10-15 போட்டுட்டு அடுத்து இவரு கொடுங்க. யார் மாலை கொடுக்கணும் 10 போல உங்களுக்கு நீங்க 108 ஆகும். உங்களுக்கு தெரியும், உங்க குடும்பம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, 10 எடுத்துங்க. அதுதான் நீங்க எல்லாம் இந்த மூல மந்திரத்தை சொல்றீங்களா பாத்துக்கோ. ஸ்ரீ வாராகி வாராகி வார்த்தாலி ஓம் ஐம் க்ளம் நமோ பகவதே. ஓம் க்ளீம் வாராகமுகி க்ளீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய. ஓம் குண்டலினி புராசினி சாமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஸ்ததாரித்யநார்சினி இஷ்டகாமா. ஓம் முசலம் கராலம் சகேடயம் தத்தீகலம் கரணத் சதுர்பி. ஓம் வாம் வாராகி நமக. ஓம் ஸ்ரூம் லாம் வாராகி கன்னிகாயை நமக. ஓம் க்ளீம் வாராகமகி க்ரீம் சித்தி ஸ்வரூபிணி க்ளீம் தனவசங்கரி தனம். ஓம் ஸ்ரீம் வாராகி நமக. குச்சலம் கராலம் கேடயம் தத்தீகலம் கரணம் சதுர்பீர் வாராகி தியாயே லட்சண பிரி. ஓம் குண்டலினி புரவாசினி சாமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி அஷ்டதாரித்யநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராயே நமோஸ்துதே.
विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् ॐ वत् स्वाहा ॐ श्रीं श्यामलायै विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् ॐ वत् स्वाहा ॐ शूलहस्ताय धीमहि श्यामलाय वस्तवे शूलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् स्वाहा अस्य श्री वाराहि कवचस्य अस्य श्री वाराहि त्रिलोचनदिशिः अनुष्टुच्छन्दः श्री वाराहि देवता ओम बीजं श्रीं शक्तिः श्रों धीदहं मम संघर्षण मम शत्रु निवारय ओम वत् स्वाहा ओम धन आकर्षण धन्यवेन्द्र नीलवर्णा चंद्र सूर्य लोचनाः विवेदितः शत्रुमक्षोर्मिदाम् ओम वत् स्वाहा ओम ऐषदेवाय विद्महे शूलहस्ताय धीमहि पात्वा सिंहासनगतं भुक्ति मुक्ति प्रदस्थलम् ओम ऐं ह्रीं वाराहि सर्वतो मां रक्ष रक्ष दुर्गा हुं वत् स्वाहा ओम नेत्रवाराहि देवता पादु कक्षे दयावति सान्द्ररोषे निपादु मुख्यं पादु दक्षिणः पादु मे मोहिनी जिह्वां सम्पोजम्पदारिणी सोगां पंचमी पादु सुक्ते महिषासुरमर्दिनी हुं वत् स्वाहा ओम वादाहि वाराहि ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् ओम वत् स्वाहा ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् स्वाहा ओम शूलहस्ताय ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् स्वाहा ओम श्यामलाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् स्वाहा ओम श्यामलाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् स्वाहा ओम श्यामलाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् स्वाहा ओम श्यामलाय विद्महे शूलहस्ताय धीमहि वाराहि प्रचोदयात् स्वाहा ओम श्यामलाय विद्महे हलहस्ताय 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 धीमहि वाराहि प्रचोदयात् स्वाहा ओम कुंडलिनी पुरवासिनी सामुंड विनाशिनी पंडितस्य मनोन्मणि वाराहि नमोस्तुते ओम कुंडलिनी पुरावासिनी संड सामुंड विनाशिनी तन्नो वाराहि वाराहि प्रचोदयात् स्वाहा ओम कुंडलिनी पुरवासिनी संड सामुंड विनाशिनी वाराहि प्रचोदयात् स्वाहा ओम कुंडलिनी पुरवासिनी संड सामुंड विनाशिनी वाराहि प्रचोदयात् स्वाहा पंडितस्य मनोन्मणि वाराहि नमोस्तुते वाराहि प्रचोदयात् स्वाहा अष्टलक्ष्मी स्वरूपिणी अष्टदारिद्र्यनाशिनी वाराहि प्रचोदयात् स्वाहा कामप्रदायिनी वाराहि नमोस्तुते वाराहि नमोस्तुते स्वाहा ओम कुंडलिनी पुरवासिनी संड सामुंड विनाशिनी वाराहि प्रचोदयात् स्वाहा पंडितस्य मनोन्मणि वाराहि नमोस्तुते वाराहि प्रचोदयात् स्वाहा अष्टलक्ष्मी स्वरूपिणी अष्टदारिद्र्यनाशिनी वाराहि प्रचोदयात् स्वाहा कामप्रदायिनी वाराहि नमोस्तुते स्वाहा ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् स्वाहा ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् स्वाहा ओम ऐं क्लं ऐं नमो वाराहि वार्तानि वार्तानि वाराहि वाराहि ऐं क्लं ऐं अन्धे अन्दिनी नमो रुद्धे रुद्धिनी नमो जम्बे जम्बिनी नमः
ஓஹோ மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக ஐம் க்ளைம் சர்வதுஷ்ட பிரதுஷ்டான் சர்வேஷான் சர்வபாக்யபாதா சித்திரசக்ஷுர் முக்மே திக்வாம் வாராகிம் பட் ஸ்வாஹா. ஓம் வாராகி தேவதாभ्यो நமோ நமः. வாராகி தேவதாभ्यो சத்ரு சம்ஹார அஷ்டமஹாமந்திரஸ்ய. ஆளுக்கு ஒரு பழம் எடுத்துங்க. ஒவ்வொரு பீஸ் ஆளுக்கு ஒரு பழம் எல்லாரும் பழம் முடிஞ்சோன்னா ஆளுக்கு ஒரு லெமன் கொடுத்துக்கணும். லெமன் ஒன்றா எடுத்து கையில் பிடிச்சுங்க. ஒரு ஓகே. சத்ரு சம ஹோமம் பண்ணக்கூடிய பிரதான ஹோமம் இதுக்கு முன்னால் பண்ணதெல்லாம் நம்ம வாராகி அம்மனோட மூல மந்திரமும் காயத்ரி மந்திரமும் பண்ணி போட்டோம். இப்போ தான் சத்ரு சம்ஹாரோட மூல மந்திரம் இருக்குது. ஸோ சத்ரு சம்ஹார பூஜைங்கிறது எதுக்குன்னா நம்மளை எதிரிகள்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வாராகி அம்மன் வந்து அவதாரம் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஆஷாட நவராத்திரின்னு தொடங்கியிருக்கு. எப்போ இப்போ அமாவாசையிலேருந்து 9 நாள் ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நவராத்திரியில் 9 நாளும் பிரதானமாக இருக்கும். அமாவாசை தொடங்கி 9 நாட்கள் வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ணி வழிபடுறவங்களுக்கு எதிரி பயம் நீங்கும். துஷ்ட பிரேத பூத கணங்களோட தோஷம் இருந்தாலோ, இல்லை கண் திருஷ்டி குடும்பத்துக்கு இருந்தாலோ, இல்லை வியாபார திருஷ்டி, இல்லை நமக்கு வேண்டப்படாதவர்களோட நம்ம சத்துருன்னு சொல்ல முடியாது, நம்மளோட எதிரிகள் வந்து நம்ம கண்ணு முன்னால இருப்பாங்க, நமக்கு தெரியாமே கூட சில காரியங்களை செய்வாங்க. அந்த காரியங்களாலையும் வரவிடாம பாதுகாக்கிறது தான் வாராகி அம்மனோட. பிரத்யங்கரா தேவி, வாராகி அம்மன், சுப்பிரமணியர், இது 3 சுவாமிகளுக்கும் செய்யக்கூடியதான் சத்ரு சம்ஹாரம். சத்ருன்னா நம்ம எதிரின்னு மட்டும் எடுத்துக்கணுமே தவிர நமக்கு உண்டான வேண்டப்படாதவங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளை தீய சக்தியிலிருந்து நம்மளை காப்பாற்றி ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக வாராகி அம்மன் அவதாரம் எடுத்து அமாவாசையிலிருந்து பஞ்சமி திதிக்கு உக்கிரமாகி 9ஆம் நாள் நவமி திதிக்கு சாந்தமாயிடுவாங்க. ஸோ இதான் ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உக்கிர தேவதைகளை கும்பிடுவோம். நம்ம நார்மலா ஒரு நவராத்திரி கும்பிடுவோம், வசந்த நவராத்திரின்னு சொல்லுவோம். அது வந்து சந்தோஷத்துக்காக பண்ணக்கூடிய வசந்த நவராத்திரி. இது வந்து தீய சக்தியிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக ஆஷாட நவராத்திரி கும்பிடுவாங்க. இதுல பிரத்யங்கா தேவிக்கும் பண்ணலாம், வாராகி அம்மனுக்கும் பண்ணலாம். ஸோ 9 நாளும் விசேஷம். அதுல பிரதானமா சொல்லப்படுகிறது அமாவாசை. அமாவாசை கருவு இருட்டுல கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாராகி அம்மன் நம்மளோட நடுவுல பன்றி முகத்தோட, பன்றிகள் சூடிய ரதத்தோட நம்மளோட காவல் தெய்வமா வந்து நம்ம ஊரு கிராமம் யார் அவரோட உபாசகர் யார் அவங்கள பண்றாங்களோ, யார் பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் முழுமையா ரட்சிப்பாங்கிறது வாராகி அம்மனோட நிச்சிஷ்டமான உண்மையான பலன். உக்கிரமான தெய்வமே தவிர மிகவும் சாந்தமானவன், மழையை போல கருணை புரிபவர். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ வாராகி அம்மனை தொழுந்தவங்களுக்கு கண்டிப்பா பெண் குழந்தை பிறக்கும், அது நிச்சயம். அதுல இருந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ வாராகி அம்மனை பூஜை பண்ணவங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல விரதம் இருந்து வாராகி அம்மனை வீட்டில் தொழுது அவங்களோட உபாசகர் இருந்து உபவாசம் செய்து பிரசாதம்லாம் நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தோன்னா அந்த குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியம், மக்கள் செல்வம் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் வாராகி அம்மன். ஸோ வாராகி அம்மனோட பிரதான காரியம் மக்கள் செல்வமும் கருணை கடலும் மழையை போன்று பொழிபவர். யாரு நம்மள்கிட்ட வேண்டிக்கணும்? பராசக்தியோட சாட்சாத் அவதாரம் தான் வாராகி. வாராகி அம்மன்கிறது வேற யாரும் இல்லை, மகாலட்சுமி ஸ்வரூபம், பார்வதி தேவி. பார்வதி தேவி சப்த கன்னியர்லாம் 7 அவதாரம் எடுத்தாங்க. அந்த 7 அவதாரத்துல ஒரு அவதாரம் தான் வாராகி அம்மன். ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு காரியத்துக்காக செய்யும் போது பராசக்தி என்ன பண்ணுவான்னா தன்னோட சக்தியெல்லாம் உருவாக்கி ஒரு உருவத்தை கொடுத்து, நம்ம எப்படி நாராயணர் பெருமாள் சொல்றோமோ வராக அவதாரம், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு அரக்கணங்களும் எதிரிகள் எதுவும் காப்பாற்றுறதுக்காக அவதாரம் எடுத்து, எப்போதுமே பெருமாளே போய் பண்ணிட்டு இருக்க முடியாது, எப்போதுமே சிவனே போய் பண்ணிட்டு இருக்க முடியாது, எப்போதும் பார்வதியை பண்ண முடியாது. அப்போ அவங்களை ஒவ்வொரு அரக்கனை கும்பிடுறதுக்கும் மக்களிலேருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு அவதாரம் எடுப்பாங்க. அந்த அவதாரம் முடிஞ்சோடனே அந்த எந்த காரியத்துக்காக எடுத்தோமோ அந்த அவதார புருஷங்கள்லாம் ஆயிடுறாங்க. அப்படிப்பட்டவர் தான் வாராகி அம்மன். மனித உடலும் பன்றியின் முகமும் கொண்ட ஸ்ரீ வாராகி அம்மனுடைய விசேஷமான ஆஷாட நவராத்திரி இன்னைக்கு இந்த ஹோமம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க.
மிக 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 சிறப்பான விஷயம். இந்த விஷயத்தை விட உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. இந்த ஹோமத்துல கலந்துனவங்களுக்கும் எடுத்து செய்யற நண்பர்களுக்கும் எஜமானருக்கும் இந்த ஆலயத்தை நிர்வாகத்திற்கும் இடமகங்கி என்ன தொண்டு செய்யறவங்க ஒவ்வொரு சின்ன காரியங்கள்லாம் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களும் பொறுமையா இருந்து இந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சு இதுல கலந்து இந்த ஹோமத்தை பாக்குறாங்க பாத்தீங்களா, இந்த பலன் வந்து வாராகி அம்மன் முழுமையாக உங்க குடும்பத்தை இருந்து ரட்சிப்பாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி நம்ம வாராகி அம்மனுக்கும் துர்கா ஹோமத்துக்கு மட்டும்தான் நம்ம மிளகு சேர்த்து கொள்வோம். எதுக்கு மிளகு பண்றோம்னா, நம்ம உள்ள திருஷ்டி நமக்கு தெரியாம சில திருஷ்டிகள்லாம் இருக்கும், பயங்கரமான திருஷ்டி இருக்கும். எந்த திருஷ்டி? பூத பிரேதம் கொல்லிவாய் பேய்களும் கந்த சஷ்டி கவத்தில் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேய்கள் எல்லாம் நமக்கு தெரியாம நம்ம நடுநிசையில போவோம். இல்ல பிரேத ஆத்மா இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருப்பாங்க, அதை நம்ம பார்த்திருப்போம், அதை மிதிச்சிருப்போம், அந்த பாதையா கடந்திருப்போம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்மளோட வளர்ச்சியை தடைபற்றி அந்த மாதிரி துஷ்ட கிரகங்கள் வந்து நம்மளை பயங்கர அட்டாக் பண்ணும். நம்ம என்னதான் நல்ல சுவாமியை கும்பிட்டு நல்லா அனுகிரகம் இருந்தாலும் நல்ல சுவாமியை விட துஷ்ட கிரகங்களுக்கு பவர் சக்தி அதிகம். எப்போதுமே புரிஞ்சுங்க, துஷ்ட கிரகங்களுக்கு தீய பழக்கங்களுக்கு பவர் அதிகம், நல்ல பழக்கங்களுக்கு சக்தி குறைவே ஆனா நீண்ட ஆயுள். அது வந்து பவரா இருக்கும் ஆனா உடனே அழிஞ்சிடும். அதனாலதான் தீய சக்தியை அழிக்கிறதுக்காக வாராகி அம்மனுக்கு சத்ரு சம்ஹாரம். அது மாதிரி ஏதாவது திருஷ்டி இருந்தாலோ, நமக்கு தெரியாம இருந்தாலோ, வியாபாரத்தில் நஷ்டம் இருந்தாலோ, யாராவது பில்லி சூனிய வச்சுட்டாங்க, அது செஞ்சுட்டாங்க, இது செஞ்சுட்டாங்க அப்படிலாம் சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரே பரிகாரம், இப்படி வாராகி ஆஷாட மாசத்துல வர வாராகி அம்மனோட சத்ரு சம்ஹார பூஜை கலந்துக்கிறது, சங்கல்பம் பண்றது, அதுல இருந்து பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது, அம்மாவை பார்க்கறது. இது பார்த்தாலே உங்களுக்கு கடாட்சம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லி இப்ப பிரதானமான சத்ரு சம்ஹாரம் சொல்றோம். இந்த மந்திரம் முடிஞ்சோன்னா உங்கள்கிட்ட உள்ள பழ நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் பழத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு லெமன் ஜூஸ் இருக்கும், மஞ்சள் குங்குமம் தொட்டு கொடுத்துருப்பாங்க, அதையும் சேர்க்கணும். இதுல நல்லா வேண்டிங்க. உங்களோட எதிரிகள் வந்து நம்மளை பற்றி தெரியும், யாரு நமக்கால தொந்தரவு வருது அப்படிங்கிறது அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்களால தெரியும். அந்த எதிரியை நினைச்சு அவங்களால எனக்கும் என் குடும்பத்துக்கு எந்தவித சத்ரு பயம் வரக்கூடாது அப்படிங்கறத வேண்டிட்டு மட்டும் செய்யுங்க. அந்த எதிரியை என்ன பண்ணணுங்கிறது கடவுள் பார்த்துப்பாரு. அவங்கள நீங்க நம்பிக்க வேணும், அவங்கள்ட்ட உங்களை காப்பாத்திக்கணுங்கிற மட்டும்தான் நீங்க வேண்டணும். யாரையும் தண்டிக்கிறதுக்காக இந்த ஹோமம் பண்ணப்படுவதில்லை. நம்மளை நாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், நம்ம சக்தியை பவர் பண்ணிக்கிறோம். நம்மள்ட்ட சக்தி சுத்தி நல்லா இருந்துட்டா நம்ம வர தீய